சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 4/2/2024 ஞாயிற்றுக்கிழமை, தை மாதம் 21ஆம் நாள், நவமி திதி இன்று மாலை 5:50 வரை, விசாகம் நட்சத்திரம் இன்று காலை 7:20 வரை, அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலனுள்ள, எதையும் நல்ல விதமாக சாதிக்கக்கூடிய, சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற துறைகளில் ஒரு புதிய ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அல்லது ஒரு புதிய ஆரம்பத்தை செய்து அதன் மூலமான வெற்றிகள், உயர்வுகள், லாபங்கள், பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்று. அவருக்கு சுப தொடர்புகளும் கிடைக்கல. தேய்பிரையாக அமாவாசையை நோக்கி போய்கொண்டிருப்பதால் அப்படி ஒன்றும் பெரிய அமைப்புகள் நடக்காத நாளாகவே இந்த நாளை சொல்லிடலாம். அதனால் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வேலை, தொழில் அமைப்புகளை புரட்டி போடக்கூடிய முக்கிய முடிவுகள் எதையுமே மேஷராசிக்காரங்க இன்றைக்கும் நாளைக்கும் எடுக்காமல் தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பயணங்களின் போது நகை, பணம் போன்ற ஒரு விலை உயர்ந்த அமைப்புகளை கொண்டு போகிறவங்க உடைமைகளின் மீது ரொம்ப கவனமாக, அக்கறையாக இருக்கணும். அதே போலவே பேங்க்கில் போய் பணம் போடுறவங்க, பணத்தை எடுத்துகிட்டு வர்றவங்க இன்றைக்கி அக்கம் பக்கம் அவங்களுடைய கவனத்தை திசை திருப்புகிற முயற்சிகள் எதுவும் நடந்தால் மனக்கட்டுப்பாட்டோடு எந்த வேலைக்கு போகணுமோ அந்த வேலைக்கு மட்டுமே போய் திரும்ப வேண்டிய ஒரு நாளாகவும், சந்திராஷ்டம நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இணையம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு கவனமாக இருங்க. செல்ஃபோனில் வரக்கூடிய ஓடிபி கேட்டு வரக்கூடிய ஒரு தகவல்கள், அழைப்புகள் அனைத்திலும் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும், சமூக ஊடகங்கள் அனைத்திலுமே ஒரு புதியவர்களோடு அறிமுகம் இல்லாமல் ஒரு பதிவிடும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது. பெரியவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு இளையவர்களோடு இணக்கமாக போகக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக உண்டு. சிறியவர்களோடு இன்றைக்கு ஏதேனும் ஒரு போராட்டத்தை ஆரம்பித்து வைக்காமல், நான் என்னுடைய காலத்தில் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன் என்பது மாதிரியான இளையவர்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களை பெரியவர்கள் செய்ய தேவையில்லாத சந்திராஷ்டம நாளாக அமைந்திருக்கிறது இன்று. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். பொதுவாகவே 7ஆம் இடம் வலிமையாக இருந்தால் அன்றைக்கு ஒரு மனம் சற்று சாந்தமாக, ஒரு தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. கடந்த ஒரு 4 அல்லது 5 வார காலமாக ரிஷபராசிக்காரங்களை எந்த விஷயம் குழப்பத்தோடு உறுத்தி கொண்டு இருக்கிறதோ அந்த விஷயத்தில் நீங்கள் உறுதியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கு கணவன் மனைவி இணக்கங்கள், பிணக்குகள் தீர்ந்து ஒருவரை ஒருவர் முறைத்து கொண்டிருந்த அத்தனை நிலைமைகளும் மாறி ஒருவரோடு ஒருவர் கலக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாளை ரிஷபராசிக்கார தம்பதிகள் அனைவருக்குமே சொல்லலாம். ஈகோ வெளியே போகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் அனைவருமே ஒரு நல்ல தன்மை கொண்டவர்களாக இருப்பீர்கள். சந்திரன் உங்களுடைய ராசியில் உச்சமாகிறார் இல்லையா? அப்படிப்பட்ட ராசியை அவர் இன்றைக்கு பலவீனமாக இருந்து பார்த்தாலும் கூட கணவருக்காக மனைவி, மனைவிக்காக கணவர் என்கின்ற அளவில் ஒருவரின் தவறை இன்னொருவர் மறைத்து ஒத்துப்போகின்ற ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் 7ஆம் இடத்து சந்திரன் வலிய அமைப்பில் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. ஒரு நட்பு விடுபட்டு போன சிறு வயதில், பாலிய வயதில் ஒரு பழகி பள்ளி கல்லூரிகளில் இவர் நல்ல நெருக்கமான நண்பராக இருந்தார். ஆனால் இடையில வாழ்க்கை சூழல்களில் நாங்கள் அவங்கவுங்க அப்படி இப்படி தள்ளி போயிட்டோம். மீண்டும் இன்றைக்கு வாழ்க்கையில் இணைந்திருக்கிறார் என்கின்ற சந்தோஷம் வரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது அனைத்து ரிஷபத்தினருக்கும் இன்று. மிதுனராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 6வது வீட்டில் இருக்கிறார். அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் இன்றைக்கு வலுவான தன்மையில் இருப்பதால் பண வரவின் மூலமாக எதிர்ப்புகளை விலக்கிக் கொள்ளுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கடன்களை அடைப்பதற்கு தகுதியாக மிதுனராசிக்காரர்கள் மாறுகின்ற நல்ல நாள். கடனை அடைக்கணும்னா வருமானம் வரணுமே. இன்றிலிருந்து வருமானங்கள் வர ஆரம்பிக்கும். அதுவும் கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வருவது ஒன்றும் சிறப்பில்லை. எல்லோருக்குமே வருமானம் வருகிறது, வாழ்கிறோம். பலர் இங்கே சாப்பிட்டு மட்டுமே கொண்டு இருக்கிறோம். ஒரு நிலையில் சேர்க்க முடியவில்லை, சிக்கனமாக இருக்க முடியவில்லை. கடனுக்காகவே வருவாய்கள் அத்தனையும் போய்கொண்டிருக்கின்றது என்கின்ற நிலைமை இன்றிலிருந்து நல்ல விதமாக மிதுனராசிக்காரர்களுக்கு மாறக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
மாதம் ஆனால் எனக்கு இதுதான் வருமானம் அப்படிங்கிறது இப்போது மிதுனராசிக்காரர்கள் அனைவருக்குடைய மனதிலும் உறுதியாக தெரியக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகக்கூடிய இந்த வருடத்தின் ஆரம்ப நாளிலிருந்தே மிதுனராசிக்காரர்கள் நன்றாக இருப்பீர்கள் என்றாலும் கூட இந்த பிப்ரவரி மாதம் மிகப்பெரிய நல் மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய தன்மை இன்றிலிருந்தே மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்களாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆகவே வருமான குறைவுகள் அத்தனையும் அப்படியே வெளியே போகக்கூடிய தன்மை, இதுவரைக்கும் செய்து வந்த தொழில் அமைப்புகள் இருக்கின்ற எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மை, பெரியவர்கள் அனைவருக்குமே நோயிலிருந்து ஒரு விடுதலை பெறக்கூடிய மருந்துகள் மருத்துவர் நல்ல விதமாக அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சுப முன்னேற்றமுள்ள நல்ல நாள் மிதுனத்திற்கு இன்று. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் 5ஆம் இடத்தில் இருந்தாலும் நீச்ச நிலையில் தேய்பிறை அமைப்பில் அப்படியே தட்டு தடுமாறி கொண்டிருக்கின்ற நாள் இன்றைக்கு. மனசு இன்னை கொஞ்சம் தட்டு தடுமாறிக்கிட்டு தான் இருக்கும். ஏற்கனவே அஷ்டமச்சனியாக இருந்து தன வீட்டை பார்த்து 2ஆம் வீட்டை பார்த்து பொருளாதார பற்றாக்குறையை செய்து கொண்டிருக்கின்ற சனி இன்றைக்கு ராசிநாதனையும் பார்க்கிறார். பணத்திற்கு என்ன செய்வது? இன்று மாலை 5 மணிக்குள்ளே இதெல்லாம் முடிக்கணுமே, இப்படிலாம் செய்யணுமே, இன்றைக்கி நாளைக்கு இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் இவருக்கு இதை செய்து கொடுப்பதாக சொல்லியிருக்கிறோமே, அதுக்கான ஒரு அறிகுறியே இன்னும் தெரிய மாட்டேங்குதே, என்ன செய்வது, வாக்கை காப்பாற்றுவதற்கு எதை செய்வது என்பது போன்ற குழப்பங்கள் எதிலேயுமே ஒரு தெளிவில்லாத தன்மை இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஆகவே மாலை 5 மணி வரைக்குமே மிக மிக முக்கியமான சில விஷயங்களில் எதற்கும் பிடிகொடுக்காமல் இருக்க வேண்டியது. யாருக்குமே இன்றைக்கு அப்படி ஒன்றும் பெரிய வாக்குறுதி கொடுத்து விட வேண்டாம். பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய ஒரு குழந்தைகள் மேலே இன்றைக்கு ஒரு நிலையில் ஒரு கண் இருக்க வேண்டும் என்பதை கடகராசிக்காரர்களுக்கு ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு பலனாக இருக்கும். அவங்க யார் கூட பழகிறாங்க, ஒரு நிலையில் உன்னுடைய நண்பனை சொல், உன்னை பற்றி சொல்கிறேன் என்கின்றது ஒரு பழமொழி இல்லையா? குழந்தைகள் யாருடன் பழகுகிறார்கள், அவர்களை யார் வழிநடத்துகிறார்கள், அவர்களுடைய கல்வி கல்லூரி சூழல் எப்படி இருக்கிறது என்பதை கடகராசிக்காரர்கள் முழுதாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. மற்றபடி 5 மணிக்கு பிறகு மாறக்கூடிய கிரக அமைப்புகளின் மூலமாக சகலத்தையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது கடகத்தினர் எல்லோருக்கும் இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு விரயங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனாலும் சமாளிச்சிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தான் இந்த நாள் இருக்கும். சமீபத்தில் வீடு கட்ட ஆரம்பித்திருப்பவர்கள் எவரையுமே நம்பாமல் நீங்களே வீட்டு இடங்களில் போய் நின்று நம்ம கொடுக்குற பணம் எப்படி செலவாகிறது என்பதை கண்ணும் கருமாக பார்க்க வேண்டிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதை போலவே தூர இடங்களிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் சாதகமற்ற தன்மையில் இருக்கும். ஆனாலும் மாலை 6 மணிக்கு பிறகு அனைத்தையும் நேராக்கி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சுப நாளாகவும் இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. அம்மாவுடைய உடல்நிலையை பற்றி சற்று கவலைகள் வந்தாலும் கூட தாய் என்கின்ற தெய்வத்தினுடைய மருந்துகள் மருத்துவம் போன்றவைகள் நல்ல விதமாக பலிக்கும். அவருக்கு இன்னும் நீடித்த ஆயுள் உண்டு என்பதை அடுத்தவர்களின் மூலமாக நல்ல விதமாக நம்பக்கூடிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய மருத்துவம் பலிக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு மட்டும் தெற்கு நோக்கிய பயணங்கள் சுகம் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு செலவுகள் இருக்கும். பயணத்தின் மூலமாக ஒரு நல்ல அறிமுகங்கள் அல்லது அதன் மூலமாக ஒரு பொருளாதார முன்னேற்றம், சில வழிகள் தெரியக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. அம்மாவின் சொத்துக்களின் மேல் ஏதேனும் தாவாக்கள் வழக்குகள் போன்றவைகள் இருப்பவர்களுக்கு விட்டு கொடுத்து போவதன் மூலம் இந்த அமைப்புகளை சிக்கல்களை தீர்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு வழிகாட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் 11ஆம் அதிபதியாகிய லாபச்சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. 3, 11ஆம் இடங்கள் பெரும்பாலும் சகோதர அமைப்புகளின் உறவுகளின் சீர்தன்மைகளை எடுத்து காட்டுவதாக அமையும். அதிலும் பங்காளிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்றுவிட்ட சகோதரர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களின் மூலமான ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இன்றைக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கோவில் சார்ந்த அமைப்புகளில் வழக்குகள் இருப்பவர்கள், ஒரு மாதிரியான கருத்து வேறுபாடு, இணக்கமான சூழ்நிலைகள் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பங்காளிகள் அமைப்பில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கு மனமாற்றம் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பெரும்பாலான கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு மதியம் 2 மணிக்கு பிறகு ஒரு முக்கியமான அறிமுகம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். ஒரு உயரிய அந்தஸ்து கொண்டவர், ஒரு அதிகாரியாக இருக்கலாம், அல்லது பண பொருளாதார அமைப்புகளில் உங்களை விட மேம்பட்டவராக இருக்கலாம். நீண்ட நாட்களாக இவரை சந்தித்து ஏதேனும் ஒரு நிலையில் அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தும் கூட அதற்கான வாய்ப்புகளே கிடைக்காதவர்களுக்கு இன்றைக்கு தெய்வமே நேரில் வந்தார் போலன்னு சொல்லுவோம் இல்லையா, அவரே எதிரில் வருவது அல்லது அவர் சார்ந்த சில விஷயங்களில் உங்களுடைய கவனம் போய் அதன் மூலமாக உங்களின் மேல் அவருடைய கருத்து பதிவது போன்ற நல்ல விதமான சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்கால அமைப்பு
அமைப்பில் இன்னும் ஒரு 3 வார காலத்திற்குள் நல்லவைகள் நடக்கும் என்கின்ற உறுதிகள் மனதில் தெரியக்கூடிய அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள் கன்னிக்கு இன்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனத்தை குறிக்கக்கூடிய வியாபாரம், தொழில் போன்றவைகளை குறிக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், பணவரவு அடையாளம் தெரியக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி. ரொம்ப நாளாக ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு பணத்தை ஒரு தேவைக்காக அவசரத்திற்காக கேட்டார். எந்த விதமான வட்டி கிட்டின்ற மாதிரி இல்லாமல் ஒரு கைமாற்றாக பணம் கொடுத்தேன், இன்றைக்கு எனக்கு தேவைப்படுது, ஆனால் அவர் அதை பற்றி கவனத்திலே வச்சுக்க மாட்டேன்றார். இவ்வளவுதான் நட்பா, இவ்வளவுதான் உறவா என்கின்ற ஒரு சலிப்பு தன்மையில் இருக்கக்கூடிய, பணம் பறிபோய்விடுமோ என்கின்ற அச்சத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே நீங்கள் உண்மையாக உழைத்த பணம் உங்களை விட்டு போகாது என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பொருளாதார குற்றங்கள், செக் ரிட்டன் கேஸுனால கொஞ்சம் துன்பங்களை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள், கிரெடிட் கார்டு சம்பந்தமாக ஒரு நிலையில் பணத்தை கட்ட முடியாமல் அமைப்பில் இருக்கிறேன், இவருக்காக நான் வாங்கி கொடுத்தேன், அது ஒரு மாதிரியாக போய்விட்டது, நான் தான் கடைசியில் சுமையை தாங்க வேண்டியிருக்கிறது என்பது போன்ற ஒரு திக்கற்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே பொருளாதார அமைப்புகளில் முன்னேற்றம். ஒரு சொத்தை விற்றோ அல்லது வேறொரு பொருளை கைமாற்றியோ இன்னொருவர் நமக்காக உதவி செய்தோ இந்த சிக்கலிலிருந்து வெளியே வந்துவிட முடியும் என்கின்ற நம்பிக்கை, அதற்கான சில அடிப்படை அறிமுக விஷயங்கள் இந்த வாரத்திலேயே நடப்பதற்கான பொருளாதார பிரச்சனைகள் அத்தனையும் அப்படியே தணியக்கூடிய, குறையக்கூடிய, முழுமையாக விலகக்கூடிய ஒரு ஆரம்ப நல்லாளாகவே அனைத்து ஆண் பெண் இருபாலருக்கும் அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்று. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தர்மஸ்தானாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். சந்திரன் ராசியில் அமர்ந்திருக்கும் பொழுதெல்லாம் நீச்சத்தில் இருந்தாலும் கூட இன்றைக்கு அவர் கூடுதலாக தேய்பிரை அமைப்பால் இருப்பதனால சில குழப்பங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். நேற்று வரைக்கும் இந்த சரியாகத்தானே போய்கிட்டு இருந்தது, ஆனால் இன்றைக்கி திடீர்னு தடம் மாறுகிறது என்கின்ற எண்ணம் அவரவருடைய வயதிற்கேற்றார் போலவும் அவரவருடைய அனுபவம், இருப்பிடம், தகுதி கேட்டார் போலவும் ஒரு மாதிரியான ஒரு விச்ராந்த மனநிலைமைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு வயதான தாயின் ஆரோக்கியத்தை பற்றியும் இன்றைக்கு கவலைகள் ஏற்படக்கூடும். ஆயினும் மாலை 6 மணிக்கு பிறகு நடக்க இருக்கின்ற நல்ல மாற்றங்களின் மூலமாக அனைத்தையும் அப்படியே சீர் செய்து கொள்ளக்கூடிய, சமாளித்து கொள்ளக்கூடிய, பிறருடைய உதவி இல்லாமல் நீங்களே அனைத்தையும் நேர் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது. பிரிந்திருந்த கணவன் மனைவிக்கு இன்றைக்கு இணக்கம் வரக்கூடிய நல்ல சூழல்கள் இந்த நாளுக்கு உண்டு. அதை போலவே அந்தஸ்து, கௌரவம் இந்த இடத்துல குறைஞ்சிருமோ, பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல், வாக்கை காப்பாற்ற முடியாமல், ஒரு இடத்துல நம்மளை பற்றி தவறாக எடுத்துக்கொள்வார்களோ என்கின்ற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் அதற்கான உதவிகளும் கிடைக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்னாரின் மூலமாக தொல்லைகள் வந்து கொண்டிருக்கின்றன, இவரின் மூலமாக சிக்கல்கள் இருக்கின்றன என்கின்ற ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் சிக்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களின் மூலமாகவே ஒரு ஆதரவுகள், மனமாற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாள் விருச்சிகத்திற்கு இன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதியான சாதகமற்ற தன்மைகளை குறிக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். தேய்பிரையாக அவர் நீச்ச நிலைமைகளில் இருக்கிறார். உங்களுடைய கெடுதல்கள் யாவும் விலகுகின்றன அப்படிங்கிறதான் இன்றைக்கு ஜோதிடம் சொல்லக்கூடிய செய்தியாக தனுசு ராசிக்காரங்களுக்கு அமையும். இந்த கெடுதல்கள் என்பது பலதரப்பட்ட அனைத்து வயதிற்கேற்ற போல இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றார் போல மாறுபடக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். குடும்பத்தில் சிக்கல்கள் இருக்கிறவங்களுக்கு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஆரம்பங்கள் இந்த வாரத்திலிருந்தே ஆரம்பிக்கின்றன. தொழில் வேலை சிக்கல்கள் அல்லது வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள் விரயமாகவே வந்து கொண்டிருக்கிறது. வருமானமே இல்லை, ஆனால் செலவுகள் தான் இருக்குது. எப்படியோ ஒரு வகையில் நம்ம செலவை செஞ்சு தான் ஆகணும். வீட்டிற்கு இதை செய்து தான் ஆக வேண்டும், குழந்தைகளுக்கு இதை செய்து தான் ஆக வேண்டும், கணவன் மனைவிக்கு இதை செஞ்சு தான் ஆகணும். இந்த மாதிரியான செய்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்த சூழ்நிலையில் என்ன செய்வது என்பது போன்ற குழப்பங்களில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல கெடுபலன்கள் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு மிகச்சிறந்த யோக நல்ல பலன்களாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. கெடுபலன்கள் விலகணும்னா நல்லவைகள் ஆரம்பிக்கணும் இல்லையா? அந்த நல்லவைகளும் இந்த வாரத்திலிருந்தே மெதுமெதுவாக ஆரம்பிக்கக்கூடிய சூழல். ஏனென்றால் ராசியை ராசிநாதன் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பில் கெட்டவைகள் அல்லவைகள், நல்லவைகள் அல்லாதவைகள் அப்படியே விலகி அந்த இடத்திலிருந்து நல்லவைகள் அத்தனையும் ஆரம்பிக்கக்கூடிய சுப நாளாக அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு லாபத்தில் அமர்ந்திருக்கிறார்.
நண்பர்களால் நட்புகளால் லாபம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இளைய பருவத்தினருக்கு கூட இன்றைக்கு நட்பு உறவாக மாறக்கூடிய தன்மை, வாழ்க்கை துணைவர் யார் என்பதில் ஒரு தீர்மானமான முடிவுகள் எடுக்கக்கூடிய தன்மை என அனைத்து அமைப்புகளிலும் இளைய பருவ மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்காலம் எப்படி யாருடன் இருக்கும் என்பதில் ஒரு தெளிவுகள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நாளாக, குழப்பம் தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பொதுவாகவே 11ஆம் இடம் என்பது வெற்றியை குறிக்கக்கூடிய இடம். எந்த இடத்துல தோல்வி வந்துடும் நினச்சிங்களோ, அல்லது இன்டர்வியூக்கு போய்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறேன், இந்த வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், இந்த இடத்தில் என்னுடைய எதிர்கால கனவு அமைந்திருக்கிறது, இதை நோக்கிய படிக்கட்டுகளில் நான் ஏறிக்கொண்டிருக்கிறேன், ஆனாலும் இன்னும் முழுமையாக முயற்சிகளை செய்ய முடியவில்லை என்கின்ற ஒரு குறைகளோடு இருக்கக்கூடிய மனப்பான்மையில் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் வெற்றிகள் வருவதற்கான ஆரம்பங்கள், கண்ணுக்கு நேரே வெற்றி தெரிகிறது, இலக்கு முழுமையாக இருக்கிறது என்பது போன்ற நற்சிந்தனைகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சகோதர ஒற்றுமை கூட இன்றைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடந்த காலத்தில் அண்ணன் அக்காள்களின் பேரில் குறைகளை கண்டவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு அண்ணனோ அக்காளோ உங்களுடைய அத்தனை ஆதரங்கத்தையும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல உங்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய குடும்ப நிம்மதிகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் இருக்கிறது. வயதிற்கு ஏற்ற வகையில் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் மகரத்திற்கு இன்று. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான வேலையை குறிக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். வேலை மாற்றம் தேவையா என்கின்ற குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு வேண்டவே வேண்டாம், இருக்கின்ற வேலையில் இன்னும் கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் என்கின்ற புதிய ஞானோதயம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சதய நட்சத்திரக்காரர்கள் கடுமையான குழப்பத்தில் இருக்கிறீங்க. வேலையே கிடைக்கல, அப்புறம் என்னங்க வேலை மாற்றம் என்பது மாதிரியான எண்ணங்கள் கூட இப்போது இந்த ராசி பலனை கேட்டவுடன் சில கும்பராசிக்காரர்களுக்கு தோன்றும். ஆமாம், ஜன்மச்சனி என்கின்ற ஒரு அமைப்பு உங்களை மீது இப்போது பீடித்திருக்கிறது என்கின்ற காரணத்தினால் வேலை தொழில் அமைப்புகளில் ஒரு மாதிரியான நிச்சயமற்ற நிலைமை இப்போது கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இருக்கும். ஆகவே நீங்களாக எதையும் முடிவெடுக்காமல் வருகின்ற எதையும் நல்ல விதமாக எதிர்கொள்வது என்கின்ற ஒரு ஆரோக்கிய மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டிய நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் பெரிய கஷ்டங்கள் எதனாவது வந்துவிடுமா ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. உழைப்பின் அருமையை மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடிய அளவிற்கு உண்மையான உழைப்பாளிகளாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே பெரிய சுகங்கள் பெரிய துக்கங்கள் எதுவும் வந்துவிடாத ஒரு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பான்மையான கஷ்டங்கள் விலகிவிட்டன என்பதுதான் உண்மை. அவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் இனிமேல் ஆரம்பிக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு. வியாபார பெருமக்கள் எல்லோருக்குமே போட்டிகள் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு தன்மை. ஒரு இடத்துல போய் கிளை ஆரம்பிக்கிறான்னு பார்த்தா அதற்காக ஒரு தடங்களை இவர் இப்போது தேவையின்றி உருவாக்கி கொண்டிருக்கிறார். இவரை சமாளிப்பதற்குள் நாம் எங்கே இந்த இடத்துல ஒரு பிரான்ச் திறக்கிறது? இந்த மாதிரியான எண்ணங்களில் இருப்பவர்களுக்கு போட்டியாளர்கள் அவராகவே விலகக்கூடிய நல்ல நாள் இன்று. மீனராசிக்காரர்களுக்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். தெய்வ திருப்பணி செய்வதற்கான நல் வாய்ப்பு வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாளை 50 வயது கடந்த அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு சொல்ல முடியும். இளைஞர்களுக்கு கூட இன்றைக்கு குலதெய்வ தரிசனம்னு சொல்கிறோம் இல்லையா, இஷ்ட தெய்வ தரிசனம், குலதெய்வ தரிசனம், நேர்த்திக்கடன்களை அப்படியே நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு. கடந்த காலத்தில் எதை நினைத்து நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோமோ அதை அப்படியே பரம்பொருள் உங்களுக்கு நல்ல விதமாக அருளக்கூடிய தன்மை என வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, மனம் நிம்மதியாக சந்தோஷமாக வயதிற்கு ஏற்ற வகையில் இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிறு குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே, அதாவது குழந்தைகளுக்கு இன்னும் பேச்சு வரவில்லை, குழந்தைகள் இயல்பாகவில்லை, குழந்தைக்கு இன்று 3 வயதாகிறது, நடை சரியாக இல்லை, இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன கவலைகளில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், தாத்தாக்கள், பாட்டிமார்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய அளவில் சிறு குழந்தைகளிடையே நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல தன்மையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பேரன் பேத்திகளின் மீது இந்த சொத்துக்களை எழுதி வைக்கலாமா, அல்லது அவர்கள் இதற்கு தகுதியானவர்கள் தானா, ஒரு குடும்ப பொறுப்பை அவர்கள் இன்னும் சரியாக சரிவர நிர்வகிக்கின்ற அளவிற்கு வந்து விட்டார்களா என்கின்ற கவலைகளில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவருக்குமே இளையவர்களை நம்பலாம் என்கின்ற ஒரு திருப்தியான மனப்போக்கு ஏற்படக்கூடிய, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய நல்ல நாள் மீனத்தினர் அனைவருக்கும் இன்று. இன்றைய ஜோதிட சந்தேகத்திற்கு விளக்கமாக ஒரு முக்கியமான தலைப்பை எடுத்துக்கலாம். பலருக்கு, ஜோதிடர்களுக்கும் சரி ஜோதிட ஆர்வலர்களுக்கும் சரி, நீச்சம் என்பதே ஒரு குறைந்த நிலை இல்லையா, ஒரு தாழ்வான நிலை.
தாழ்ந்த என்கின்ற நீச்சம் என்கின்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு தாழ்ந்த என்பது தான் ஒரு தமிழ் அர்த்தம். அப்போ அந்த தாழ்ந்த நிலையில் கூட ராஜயோகம் என்கின்ற ஒரு உயர்ந்த அமைப்பு வரும் என்கிறார்களே, அது எப்படி என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது என்பதுதான் உண்மை. உச்சம் என்றால் பரவாயில்லை, அது இயல்பாகவே ஒரு நன்மைகளை கொடுக்க போகிறது. நீச்சத்தில் எப்படி ராஜபங்கம் வரும், நீச்சயோக ராஜயோக அமைப்புகள் எப்படி வரும் என்கின்ற ஒரு குழப்பம் பலருக்கு இருக்கிறது என்பது உண்மை. அந்த அமைப்பிற்கு நீங்கள் சரியான பதிலை சொல்ல வேண்டுமென்றால் முரண்களின் மீது அமைந்திருப்பது தான் ஜோதிடம் என்பதை நான் அடிக்கடி விளக்கப் பகுதியில் சொல்லி வருவேன். அதாவது லாட்டரல் திங்கிங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாதிரியான மனநிலைமையோடு புரிந்து கொள்ளப்பட வேண்டிய இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் உச்சம் என்பது கூட சில நிலைகளில் பங்கமாகிவிட்டால் அப்படி ஒன்றும் பெரிய ஒரு சந்தோஷத்தையோ உயர்வையோ தந்துவிடாத ஒரு நிலையில் நீச்சம் என்பது பங்கமாகிவிட்டால், அதாவது தாழ்ந்த என்கின்ற கீழான நிலை பங்கமாகி அது உயர்வான ஒன்றை தந்துவிடுகின்ற அமைப்பையே நீச்ச பங்க ராஜயோகம் என்று ஒரு ஜோதிடம் ஒரு தெளிவான நிலையில் சிறப்பாக ஒரு குறிப்பிடுகிறது என்றே சொல்லிவிடலாம். இந்த நீச்ச பங்கத்திற்கென்று நிறைய விதிகள் இருக்கின்றன. அதாவது நீச்சம் என்கின்ற இந்த அர்த்தத்திற்கு ஒரு கிரகம் ஒளி இழந்த நிலையில் இருக்கிறது என்பதை ஒரு மாதிரியாக பொருள் கொள்ளலாம். கிரகங்கள் அனைத்திற்குமே சுய ஒளி இல்லை, ஆனால் அவைகள் சூரியனுடைய ஒளியை பிரதிபலிக்கின்றன. அப்போ அந்த சூரியனுடைய ஒளியை பிரதிபலிக்க முடியாத ஒரு இடத்தில் அவைகள் வரும் பொழுது அந்த இடத்தை தான் ஜோதிடம் அவைகள் நீச்சமாக இருக்கின்றன என்பது போன்ற ஒரு பொருள் வரக்கூடிய தாழ்ந்த அளவிற்கு பூமிக்கு தன்னுடைய சுய ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது என்பதைத்தான் ஜோதிடம் மறைமுகமாக நீச்சம் என்று ஒரு பொருள்படுகின்ற விதமாக சொல்லுகிறது. அதே நேரத்தில் இந்த இழந்த ஒளியை அருகே இன்னும் ஒரு ஒளி உயர்ந்த கிரகம் இருக்கும் பொழுது, உச்ச கிரகம் இருக்கும் பொழுது, அல்லது சந்திர கேந்திரத்தில் இருக்கும் பொழுது, சந்திரன் என்பது ஒரு பிரதிபலிப்பு கண்ணாடியைப் போல 4 புறங்களிலும் கண்ணாடிகளை வைத்து ஒளியை பிரதிபலிக்கும் பொழுது அந்த அறை முழுவதும் ஒளிமயமாக இருப்பதைப் போல சந்திரனுக்கு கேந்திரத்தில் அந்த நீச்ச கிரகம் இருக்கும் பொழுது நீச்ச பங்கம் அடைந்து, அல்லது ஒரு உச்ச கிரகம் அந்த கிரகத்தை பார்க்கும்போது நீச்சபங்க ராஜயோகம் போன்றவைகளை அடைந்து, மிக மிக முக்கியமாக புதனோ சுக்கிரனோ சந்திர அதியோகம் என்கின்ற குருவையும் இங்கே சேர்த்து கொள்ளலாம். சுப கிரகங்கள் சந்திர அதியோகம் என்கின்ற அமைப்பில் பௌர்ணமி சந்திரனுக்கு நேர் எதிரே 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய இப்போது நான் சொன்ன நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற அமைப்பை அடைகின்றன. இதில் இன்னொன்று என்னன்னா, நீச்சபங்க ராஜயோகம் அடைந்து விடுபவர்கள் எல்லோருமே ஒரு நிலையில் ராஜாக்களாக ஆகிவிடுவதில்லை. இதனுடைய உள் அர்த்தம் என்னவாக இருக்க முடியும் என்று பார்த்தால், எந்த கிரகம் நீச்சபங்கத்தை அடைகிறதோ அந்த கிரகத்தினுடைய துறைகளில் நீங்கள் முதல்வராக இருப்பீர்கள் என்பதுதான் உண்மை. அது ஒரு அரசனாக இருக்கக்கூடிய தன்மை. சுக்கிரன் நீச்சபங்கத்தை அடையும் என்றால் கலைகளில் நீங்கள் முதல்வராக இருப்பீர்கள். புதன் நீச்சபங்கத்தை அடைகிறார் என்றால் நீங்கள் அறிவில் முதன்மையாக ராஜயோகத்தை அடையக்கூடிய ஒரு அரசனுக்கு நிகராக இருப்பீர்கள். குரு என்றால் அப்படித்தான் பணத்தில் ஒரு நிலையில் உயர்வாக இருக்கக்கூடிய அமைப்பு அடைவீர்கள். ஆகவே நீச்சபங்க ராஜயோகம் என்றாலும் கூட அது எந்த கிரகம் நீச்சபங்கத்தை ராஜயோகத்தை அடைந்திருப்பது என்கின்ற உட்கருத்தை மிக ஒரு நல்ல நிலையான அமைப்பில் ஜோதிடத்தில் புரிந்து கொள்ளும் போது மட்டுமே இந்த ராஜயோகம் என்கின்ற அரசனுக்கு நிகரான அமைப்பு என்கின்ற இந்த வார்த்தை அமைப்புகளையும் நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் என்பதே உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.